ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் 3D அண்ட் 5D ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க ஃபைனல் ஸ்டேஜ் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ வேற லெவலில் இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே பீகாக் டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த 3D அண்ட் 5D ஒர்க்குக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்கலாமா? நீங்கள் ஏன்டா பீகாக் சூஸ் பண்ணீங்க? மேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு? 5D மேம். 5Dல வந்து அந்த பீகாக்கோட ஃபெதர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க. இவங்க இன்னைக்கு தான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கடா? ஃப்ரைடே சார். நீங்கள் எதுக்கு பீகாக் சூஸ் பண்ணீங்க? நான் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியலையா? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, ஃப்ரெண்டை பார்த்தா இல்லை நல்லா கிராண்டாக இருக்கும்னா? ஆனால் கிராண்டாக இருக்கும், கிராண்டாக இருக்கும்னு சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சூப்பராக இருக்குடா உங்களோட பீகாக்கு. தேங்க்யூ மேம். செம்மையாக இருக்குது. நீங்கள் ஏன் பீகாக் சூஸ் பண்ணீங்க? நிறைய ட்ரிக்ஸு ஸ்டிச்சஸ் எல்லாம் கற்றுக்கலாம், க்ரியேட்டிவாக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக போடலாம் அப்படின்னு. சூப்பர் சூப்பர். கலர் காம்பினேஷனே வேற லெவலில் இருக்குது. ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் எடுத்து அதை கட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் பீகாக் முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் போயிட்டீங்க போல இருக்கு. எஸ் மேம். ஸோ எப்படி நீங்கள் பீகாக் சூஸ் பண்ணீங்க? மேம் இதில் டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸ் இருக்கிறதுனால பண்ணேன். இந்த பீகாக்குள்ளே கார்ட் வச்சு பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ட்ரை பண்ணேன் மேம். கொஞ்சம் டஃப்பான டிசைனா எடுத்து பட் போடும்போது ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு மேம். சூப்பரா போட்டுருக்கீங்கடா. தேங்க்யூ. வாவ், இந்த பீகாக் வந்து அப்படியே திருப்பி காட்ட முடியுமாடா? கொஞ்சம் சூப்பரா இருக்கு. நல்லா பெரிய பீகாக்கா போட்டிருக்கீங்க. நீங்க எப்படி பீகாக் சூஸ் பண்ணீங்க? பீகாக் அது கஷ்டமா இருக்கிறத எடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிளவுஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கும். அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இது சூப்பரா இருக்கு. கலர் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு. தேங்க்யூ. ஸோ இவங்களும் பீகாக் முடிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் திருப்பிடா அந்த பீகாக்கை நாங்க வந்து அப்பதான் ஃபுல்லா பார்க்க முடியும். நீங்க எப்படி பீகாக் சூஸ் பண்ணீங்க? எனக்கு 3Dயோட 5D தான் பிடிக்கும், அதனால எடுத்தேன். ஓகே. ஸோ இது வந்து 5D ஒர்க் அட்வான்ஸாக பண்ணியிருக்கீங்க. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? தருமபுரி. தருமபுரியிலேருந்து தினம் பஸ்ஸில் வரீங்களா? ஆமாம். 3 days ஆச்சு. 3 days. பட் 3 daysல இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டீங்க. செம்ம எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள ஜர்தோசி வேற போட்டுட்டு இருக்காங்க. ஜர்தோசியே கொஞ்சம் டஃப். அது எப்படி பீகாக் சூஸ் பண்ணீங்க? கொஞ்சம் ஹெவி ஒர்க்கா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படி பண்ணும்போது ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் ஒர்க். அதனால இந்த ஒர்க் நான் பிரைடெல்லாம் எவ்வளவு அட்வான்ஸ் பிளவுஸ் கொடுத்தாலும் போட்டுறலாம்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் இது ஹெவியா எடுத்துட்டோம்னா மறுபடி போகும்போது ஒர்க் வந்து ஈஸியா இருக்குனால அது எடுத்துருக்கேன். கட் பீட்லயே பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஓகேடா, சூப்பரா இருக்கு. ஸோ இவங்களதும் வந்து பீகாக் ஒர்க் தான். பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்டா முடியறதுக்கு? மேம் 2 days மேம். 2 days. ஸோ நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? அட்வான்ஸ் போலான்னு சொல்லிட்டு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல கத்துக்கலாம். ஓகே, சூப்பரா போட்டுட்டு இருக்கீங்க. இவங்க இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. எத்தனை நாளா போட்டுட்டு இருக்கீங்கடா? மேம் நேத்து தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வந்து நீ என்ன போடுற இரு உன்னை விட நான் பெருசா போடுறேன் பாரு பீகாக் அப்படின்னு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படியா? அப்படி இருக்கா? இல்ல மேம், அப்படி இல்லையா? பட் அந்த காம்படிஷன் நல்ல விஷயம் தானே. இல்லை ஒருத்தர் கிராண்டா பண்ணும்போது அவங்கள விட நம்ம இன்னும் கொஞ்சம் கிராண்டா பண்ணிடணுமே அப்படின்னு என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் வந்து அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ஸோ நீங்களும் வந்து சூப்பராக போட போறீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ நாளில் முடிப்பீங்க? மேம் 3 days. 3 daysல வந்து முடிச்சிடலாம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த பர்ஃபார்மன்ஸ் மெயினாக அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் அவங்க கிளாஸ் கூட கம்ப்ளீட் பண்ணல, ஸ்டிச்சஸ் தான் கற்றுட்டு இருக்காங்க. பட் இப்போவே வந்து டஃப்பாக நல்ல கிராண்டான ஒர்க் சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னு.